Hello friends, welcome back to my channel. Finally the wait is over. இன்னைக்கு நம்ம லீனியர் அல்ஜிப்ரா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல பேசிக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபார் தி லீனியர் அல்ஜிப்ரா செக்ஷன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா தான் நான் சொல்ற எல்லா கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் படிக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நீங்க யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க சப்போஸ் வந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, கேட், இஎஸ்சி இந்த மாதிரி, அதுல உங்களுக்கு வந்து லீனியர் அல்ஜிப்ரா வந்து உங்களோட சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் படிக்கிறீங்க, இல்ல நீங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க, உங்க கரிக்குலம்ல இருக்கு, இல்லாட்டா அப்ஸ்கில் பண்றதுக்காக படிக்கிறீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க லீனியர் அல்ஜிப்ரா படிக்கிறதா இருந்தாலுமே நீங்க இந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். பிகாஸ் எதனால சொல்றேன் அப்படின்னா, இந்த லீனியர் அல்ஜிப்ரா இந்த கோர்ஸ் வந்து நான் வந்து பர்டிகுலரா நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் பில்ட் பண்ணல. நான் வந்து எப்படி பில்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆல் ஓவர் எல்லாருமே நீங்க வந்து இதுல லேர்ன் பண்ற மாதிரி தான் நான் பில்ட் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் நீங்க வந்து டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரியல் டைம் கான்செப்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க, ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக. ஸோ அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் அதாவது நான் சிம்பிளா மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸும் அதோட மெத்தட்ஸ் ஃபார்மட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறது கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியல் டைம் கான்செப்ட்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சில கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ ஈவன் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தாலுமே நான் சொல்ற கான்செப்ட் சில விஷயங்கள் நீங்க வந்து அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ போங்க. ஓகேவா? அதை பார்த்துட்டு போங்க. ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லீனியர் அல்ஜிப்ரா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ரா எதுக்கு தேவை, ஓகேவா, அதோட நீட் என்ன, அதுக்கு எதுக்கு தேவைங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எல்லா டேட்டாஸுமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பைனரியில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நம்ம கம்ப்யூட்டர்ல நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பைனரி டேட்டாஸா ஸ்டோர் ஆகும், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு இதுல வந்து ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டுமா இருக்கும், ஆடியோ ஃபைல் இருக்கும், வீடியோ ஃபைல் இருக்கும், டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே பைனரியா ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரொனால்டோ இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இமேஜ் எடுத்துக்கிட்டு இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இமேஜ் ஃபுல்லாவே நான் பிளர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பிளர் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இல்லாம இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நமக்கு மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபைல ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு தான் மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் இல்லாம எப்படி நம்ம பிளர் பண்ணலாம், மேட்ரிக்ஸோட எப்படி பிளர் பண்ணலாம்ங்கறத நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இதே ஃபைல நான் வந்து இந்த ஃபைல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபைல நல்லா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே பிக்சல்ஸ். ஓகேவா? இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிக்சல்ஸா இருக்கும், சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் சொல்ல போனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸா இருக்கும். இதுல இங்க நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் டிரா பண்றேன். இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸா இருக்கும். இது எல்லாமே என்னதுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிக்சல்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸா இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் மேட்ரிக்ஸ் இல்லாம நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இமேஜை ஃபுல்லா பிளர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பிக்சல் எடுப்பேன், ஃபர்ஸ்ட் இதை பிளர் பண்ணுவேன், அடுத்து ரெண்டாவது பிக்சல் எடுத்து பிளர் பண்ணுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸே எடுத்து பிளர் பண்ணணும் நான். நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது மேட்ரிக்ஸ் இல்லாம நான் பண்ணணும் அப்படின்னா, எல்லா இந்த இமேஜ்ல இருந்து சின்ன சின்ன அந்த பிக்சல் ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்து நான் பிளர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் பிக்சல் ஸ்கொயர் பாக்ஸ் பிளர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் இமேஜோட பிளர் இமேஜே கிடைக்கும். இதுவே மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு பிக்சல் எல்லாமே இந்த மாதிரி ஒரு எலமெண்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவேன், டப்புன்னு நான் வந்து ஒரு பிளர் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஒரு இமேஜ் ஃபுல்லாவே ஈஸியா ஒரே கிளிக்ல எனக்கு பிளர் ஆயிரும். ஓகே, இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, 2 3 4 5 6 9 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இந்த எலமெண்ட் நான் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணா என்ன பண்ணுவேன், தனித்தனியா நான் வந்து 2 ஓட மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா வந்து 2 × 2 4, 3 × 2 6, 4 × 2 8 இந்த மாதிரி தனித்தனியா மல்டிப்ளை பண்ணணும். இது மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் அதாவது மேட்ரிக்ஸ் × 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஈஸியா எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரே ப்ராசஸ்ல எனக்கு மல்டிப்ளை ஆயிரும். எப்படி 4 4 6 8 10 12 18 இந்த மாதிரி ஒரே ப்ராசஸ்ல எனக்கு மல்டிப்ளை ஆயிருது. இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ்ங்கிறது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட், அதாவது குரூப் ஆஃப் எலமெண்ட்டை ஒரு சடன் ப்ராசஸ் பண்றதுக்கு மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சின்ன சின்னதா பண்ணணும். இப்போ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா சடனா அந்த குரூப்புக்கே, அந்த ஒரு டேட்டா குரூப்புக்கே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இமேஜ் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னது வீடியோஸை பொறுத்தவரை அப்படின்னா ஃப்ரேம் ரேட் மாதிரி ஃப்ரேமா நம்மளுக்கு வந்து அது டிவைட் ஆயிருக்கும். ஒரு ஃப்ரேம், இன்னொரு ஃப்ரேம், அடுத்த ஃப்ரேம் அப்படின்ட்டு. அதான் எஃபிஎஸ் கூட சொல்லுவோம், ஃப்ரேம் பெர் செகண்ட் அப்படின்ட்டு. அந்த ஃப்ரேமா டிவைட் ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து வீடியோ எடிட்டிங், அது
சொல்லப்போனா வீடியோ எடிட்டிங், இந்த இமேஜ் எடிட்டிங் இதுக்கெல்லாம் மேட்ரிக்ஸ் தான் தேவைப்படுது. இதோட சிமுலேஷன்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ல எல்லாமே மேட்ரிக்ஸ் தான் யூஸ் ஆகுது. இது மேட்ரிக்ஸ் இல்லாட்டா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, இந்த எந்த ஒரு சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்றதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு இமேஜை எடிட் அதை பிளர் பண்றதுக்கு, அந்த ஒரு இமேஜை லைட்டா எடிட் பண்றதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்பலாம் நம்ம வந்து ஃபில்டர்ஸ்குள்ள போயிட்டு ஃபில்டர்ஸா வச்சு பார்க்குறோம். இதே அந்த மேட்ரிக்ஸ் அங்க இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபில்டர் வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பிக்சலா வைக்கணும். ஸோ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலுமே, டெக்ஸ்ட் ஃபைலை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் என்னோட பேர் எடுத்துக்கிட்டேன், அபு ஜாஃபர் முபாரக். இப்போ அபுங்கிறது ஒரு வெக்டார்ல இருக்கும், ஜாபர்ங்கிறது ஒரு வெக்டார்ல இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, இது மாதிரி டெக்ஸ்ட் ஃபைலுமே இருக்கும். அதே மாதிரி தான் ஆடியோ ஃபைலுமே. ஆடியோ ஃபைலை பொறுத்தவரை இங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டேட்டாஸுமே ஏர் கம்பெனிங் அந்த சிக்னல்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து டிவைட் ஆயிருக்கும். சிக்னல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து 0, இந்த இடத்துல வந்து 1, இந்த இடத்துல வந்து 2, இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சிக்னல்ஸோட அந்த வேவ் அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து இதுவே மேட்ரிக்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் எதுக்கு தேவைங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேட்ரிக்ஸ் இல்லாம நம்ம வந்து இந்த எந்த ஒரு ஃபைல்ஸுமே நம்மளால ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேவா? பைனரியில இருக்கிறத நம்ம வந்து எந்த ஒரு டேட்டாவுமே ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு சேஞ்சஸோ எந்த ஒரு ஆபரேஷன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலுமே நம்மளால மேட்ரிக்ஸ் இல்லாம ஈஸியா பண்ண முடியாது. மேட்ரிக்ஸ் இல்லாம பண்ணலாம், பட் இது வந்து ஒரு லாங் டிடிஎஸ் ப்ராசஸ் ஆயிரும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் நிறைய மேட்ரிக்ஸ் ரிலேட்டடா யூஸ் பண்றோம், அரே ரிலேட்டடா யூஸ் பண்ணுவோம். நம்பைன்னு தனியா ஒரு லைப்ரரி நம்ம படிப்போம் இதுக்காக. அரே ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு. அது எதுக்காக அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நிறைய டேட்டாஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், சடனா ஒரு ஆபரேஷனோ ப்ராசஸோ நம்மளால பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு லீனியர் அல்ஜிப்ராங்கிறது அதிகமான தேவையா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து இதே லீனியர் அல்ஜிப்ரா ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை இருக்கும். எப்போனா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி அங்க உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே லீனியர் அல்ஜிப்ராங்கிறது தேவை. கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு லீனியர் அல்ஜிப்ரா தான் தேவை. ஓகேவா? எதனால அப்படின்னா ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸா நம்ம பார்த்து மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையுமே நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மூலமா பல்கா மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்காகவே நம்ம வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருப்போம். AX = T. மேட்ரிக்ஸ் இது எல்லாருமே படிச்சிருப்போம். ஓகேவா? அதாவது இது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் மாதிரி. சாரி இதான் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? எக்ஸ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஒய் Z எல்லாமே இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இதுல வந்து வேரியபிள் நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸுமே ஈஸியா ப்ராசஸ் பண்ற மாதிரி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இதுக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ மேட்ரிக்ஸ் எதுக்கு தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? லீனியர் அல்ஜிப்ரா எதுக்கு தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து லீனியர் அல்ஜிப்ரானா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? லீனியர் அல்ஜிப்ரானா என்னன்னு தெரியும்ல? அது நம்ம லீனியர் அல்ஜிப்ரா எதுக்கு தேவைன்னு பார்த்தாச்சு. இப்போ லீனியர் அல்ஜிப்ரானா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னொரு சிம்பிள் கான்செப்ட் நம்ம போயிருவோம். அது பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சூப்பரா புரிஞ்சிடும் உங்களுக்கு, எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோட பெயர் போட்டுக்கிட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? நான் ஒரு ஸ்டூடெண்ட். நான் வந்து தமிழ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். தமிழ்னு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். தமிழ் எக்ஸாம்ஸ்ல நான் வந்து ஒரு 87 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் எக்ஸாம்ல நான் வந்து ஒரு 85 மார்க்ஸ், மேக்ஸ்ல ஒரு 90 மார்க்ஸ், சயின்ஸ்ல ஒரு 85 மார்க்ஸ், சோஷியல்ல ஒரு 98 மார்க்ஸ். இந்த மாதிரி நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் நான் வந்து இந்த இத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இது என்ன பண்றேன், தனித்தனியா ஸ்டோர் பண்றேன். அபு தமிழ் அதுல வந்து நான் 87, அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கிலீஷ்ல நான் வந்து என்னது 85, இந்த மாதிரி தனித்தனியா ஸ்டோர் பண்றேன். இதை எல்லாத்தையும் தனித்தனியா ப்ராசஸும் பண்ண போறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவே நான் வந்து எனக்கு இதுக்கு பேர் என்ன இந்த மாதிரி தனித்தனியா பண்ணுவோம் தெரியுமா, அதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்கேலார்னு சொல்லுவோம். ஒரு டேட்டா வந்து சிங்கிளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கேலார். இப்போ நான் என்ன பண்ண போறேன், தனித்தனியெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அபுன்னு ஒன்று இருக்கா, அப்ப இதுலயே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், எல்லா மார்க்ஸும் ஸ்டோர் பண்ணிடுறேன். 87 அரே மாதிரி 85 90 85 98. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து வெக்டார். இதுக்கு பேர் என்னது, வெக்டார். இதை நம்ம வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். வெக்டார் நம்ம வந்து எப்படி பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். 87 85 இந்த மாதிரி காலம் வைஸும் போடலாம். 85 89 இந்த மாதிரி காலம் வைஸும் நம்மளால என்ன பண்ண முடியும், வெக்டார்ஸை போட முடியும். இப்போ இது இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியா போடுறது ஸ்கேலார் மெத்தட்ல நான் தனித்தனியா போடுறதுக்கும் வெக்டார் மெத்தட்ல ஒரே அடியா என் ஃபுல் மார்க்கே எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அறையில இருக்கும்போது என்ன பண்ணுவேன், ஈஸியா வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணலாம், இது அபுங்கிறது ஒரு அரேங்கிறதுனால அபு டாட் மேக்ஸ் அப்படின்னா ஈஸியா இதுல எதுல நான் ஹையஸ்ட் மார்க் எடுத்துக்கணும் அதை வந்து அந்த நம்பரை எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் 90 அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ப்ராசஸ் பண்றதுக்குலாம். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு மட்டும்தான் இது வந்து எனக்கு ஈஸி மெத்தட். இது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் இந்த மாதிரி அரே ஸ்டோர் பண்ணும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்றேன், மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2
ஸ்டூடெண்ட் 3 அந்த மாதிரி அப் டு ஸ்டூடெண்ட் n வரை நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? இந்த மாதிரி நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் 1 தமிழ் எத்தனை மார்க் 80, ஸ்டூடெண்ட் 1 இங்கிலீஷ்ல எத்தனை மார்க் 70, இந்த மாதிரி ஈஸியா நான் வந்து டேட்டா இதுல போடுறது மூலியமா எனக்கு வந்து இங்க மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், டேட்டாவை வெக்டாரை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஓகேவா? அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயத்த ஒரு பேர்டனை நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு லீனியர் அல்ஜிப்ரா வந்து எது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரெடியூஸ் பண்றதுக்கு. லீனியர் அல்ஜிப்ரான்னு என்ன, வெக்டார்லயும் மேட்ரிக்ஸ்லயும் உள்ள அந்த ப்ராசஸும் கால்குலேஷன் பண்றதுதான் லீனியர் அல்ஜிப்ரா. ஓகேவா? அதாவது எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றது, மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், மேட்ரிக்ஸ் வச்சு என்னென்ன ஆபரேஷன்ஸ் பண்ணலாம், வெக்டார் வச்சு என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறதா எனக்கு லீனியர் அல்ஜிப்ரா. சிம்பிளா சொல்லணும் இவ்வளவுதான் லீனியர் அல்ஜிப்ரா. ரொம்ப எல்லாம் அதுக்கு பில்டப் கிடையாது. ஓகேவா? சிம்பிளா தான். இப்போ நம்ம இந்த லீனியர் அல்ஜிப்ரா எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நம்ம ரொம்ப டெப்தா பார்க்கணும். அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம், இதுக்கு தான் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி டேட்டாவை ஈஸியா எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம், சிம்பிள் கொஸ்டின் எதுக்கு தேவை அப்படின்னா சிம்பிள், இதுதான் ஆன்சர். எப்படி நம்ம ஈஸியா ஒரு டேட்டா ப்ராசஸ் பண்ணலாங்கிறது தான் லீனியர் அல்ஜிப்ரா யூஸ் ஆகுது, வேற எதுக்குமே கிடையாது. நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கேலார் மெத்தட்ல போறோம், சிங்கிள் வேல்யூல போனா நம்மளுக்கு என்ன ஆகுது, அதிகமான டைம் எடுக்கும். இதுவே நம்ம வந்து வெக்டார் மெத்தட்ல போனா டைம் அதை விட கம்மியாகும். இது ஒரு கிளாஸ் ரூமுக்கே டேட்டா இருக்கு, 60 பேர் 70 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ரூம்ல. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மேட்ரிக்ஸ்ல போயிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், இது எப்படி எப்படி பண்றோங்கிறது இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க, இதே நம்ம வந்து ஒரு இதா கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இது உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ வந்து இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட எல்லா மார்க்ஸுமே சிங்கிள்ஸ்களா ஸ்டோர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நான் வெக்டார் ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நான் எஃபிஷியன்டா இருக்கும், ஈஸியா நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்குவேன். ஒரு கிளாஸ் ரூமோட டேட்டாவே ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்குவேன். அதாவது இதுல நீங்க வந்து தனியா வந்து இதையும் வெக்டாரை பிரிச்சு எடுக்கலாம். அப்பு மட்டும் எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்கிறதை நீங்க வந்து இதுல பிரிச்சு எடுத்துக்கலாம். அபுங்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்கிறதை நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல இதுவரை தமிழ் சப்ஜெக்ட்ல மட்டும் எல்லாரும் எத்தனை ஸ்கோர் எடுத்திருக்காங்கிறதை பிரிச்சு எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஓடிடிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஓடிடிஸ்ல நம்மளுக்கு வந்து மூவி வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேவா? அதுல மூவி வந்து நம்மளுக்கு வந்து எந்த மூவி இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம், இந்த மூவியை பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் அதுவே பண்ணும் இல்லையா? அது எப்படி பண்ணுது அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும். அது எப்படி பண்ணுது அப்படின்னா அதுக்கு மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுது, லீனியர் அல்ஜிப்ரா தான் யூஸ் பண்ணுது. அது எப்படி யூஸ் பண்ணுது லீனியர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அபு இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அருண், கலாம், இந்த மாதிரி ஒரு ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூவி பாக்குறாங்க. சரியா? எக்ஸாம்பிள் வந்து ஜனநாயகன், நெக்ஸ்ட் கருப்பு, அடுத்து என்ன பண்ணலாம், அவதார், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி ஒரு 10 மூவி பாக்குறாங்க. நான் ஒரு 4 மூவி எழுதியிருக்கேன். சரியா? இந்த மாதிரி படம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அருணுங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜனநாயகன் பாக்குறாரு, 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறாரு. கருப்பு பாக்குறாரு, 4 ரேட்டிங்ஸ் கொடுக்குறாரு. அவதார் பாக்குறாரு, 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறாரு. ஸ்பைடர்மேன் பாக்குறாரு, 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறாரு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இது மூலியமா அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இவருக்கு ஜனநாயகன் பிடிச்சிருக்கு, கருப்பு பிடிச்சிருக்கு, அவதார் பிடிச்சிருக்கு, ஸ்பைடர்மேனும் பிடிச்சிருக்கு. சோ பிரச்சனை இல்ல. இப்போ கலாம்ங்கிறவர் என்ன பண்றாரு, ஜனநாயகன் பாக்குறாரு, 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறாரு. கருப்பு பாக்குறாரு, 2 ரேட்டிங்ஸ் தான் கொடுக்குறாரு சப்போஸ். இப்போ அவதார் பாக்குறாரு, 3 ரேட்டிங்ஸ் தான் கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் பாக்குறாரு, 3 ரேட்டிங்ஸ் தான் கொடுக்குறாரு. இப்போ இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஜனநாயகன் பிடிச்சிருக்கு, பட் கருப்பு ரொம்ப பிடிக்கவே இல்லை அவருக்கு. கருப்புங்கிற படமே பிடிக்கல. இப்போ எனக்கு அப்படியே பாருங்க. இப்போ நான் நான் வந்து ஜனநாயகன் பாக்குறேன், 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவதார் பாக்குறேன், 4 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸ்பைடர்மேன் பாக்குறேன், 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் கருப்பு படம் இன்னும் பார்க்கல. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா கருப்பு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுது. எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அருணையும் பாருங்க, என்னையும் பாருங்க, 2 பேரோட சிமிலாரிட்டிஸை பாருங்க. எனக்கும் ஜனநாயகன் பிடிச்சிருக்கு, அருணுக்கும் ஜனநாயகன் பிடிச்சிருக்கு. எனக்கும் அவதார் பிடிச்சிருக்கு, அருணுக்கும் அவதார் பிடிச்சிருக்கு. எனக்கும் ஸ்பைடர்மேன் பிடிச்சிருக்கு, அருணுக்கும் ஸ்பைடர்மேன். அதாவது இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவதாருக்கு 2 பேருக்கு கொஞ்சம் ஸ்கோர் வித்தியாசம் இருக்கு, இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஓகேவா? அதை பாத்துக்கோங்க. ஸ்பைடர்மேன் வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு, அருணுக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ அருண்ங்கிறவர் கருப்பு பார்த்திருக்காரு அப்படின்னா எனக்கும் கருப்பு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னா என்னோட கேரக்டரும் அவரோட கேரக்டரும், அதாவது இந்த மூவி பாக்குறதுல என்னோட இதுவும் அவருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சோ அவர் பாக்குற மூவிஸ்க்கும் நான் பாக்குற மூவிஸ்க்கும் 2 பேருமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ நானும் சரி அருணும் சரி, நான் இதுல இன்னும் நிறைய படம் பார்த்திருப்பேன். நான் நிறைய படம் பார்த்த படத்தை அருண் பார்க்காம இருக்கலாம், அருண் பார்த்த அதிகமான படத்தை நான் பார்க்காம இருக்கலாம். அப்படின்னா அருண் பார்த்த படங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நான் பாக்குற படங்கள் அவருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் மேட்ரிக்ஸ் மூலியமா. இதான் கான்செப்ட்.
ஓகேவா? இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. இது வந்து எப்படின்னா, இது அபோன்னு தனியா ஒரு வெக்டார் வைக்கிற மாரியும் இருக்கும். ஜனநாயகன் தனியா ஒரு வெக்டார் வச்சு கூட இது ஒர்க் ஆகும். ஜனநாயகன் எத்தனை பேர் பார்த்து நெறைய ரிவ்யூஸ் குடுத்துருக்காங்க. இத பொறுத்து இது ரெக்கமெண்ட் ஆகும். மூவியோட ரேட்டிங்ஸ பொறுத்து மூவிக்குன்னு தனி ரேட்டிங்ஸ் அதுக்குன்னு தனி வெக்டார்ஸ் வச்சா அது ரிலேட்டடா அது ஒர்க் ஆகும். எனக்குன்னு தனி வெக்டார்ஸ் வச்சா அது ரிலேட்டடாவும் ஒர்க் ஆகும். என்ன ஜானர்ல நான் படம் பார்ப்பேன் அப்படிங்கிறதும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ஓடிடில மூவி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ லீனியர் அல்ஜிப்ராங்கிறது முக்கியமா எதுக்கு தேவைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, டேட்டாவ ப்ராசஸ் பண்றதுக்கு. அதாவது அதிகமான டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா, அது எப்படி ஈஸியா ப்ராசஸ் பண்றது, ஒரு ஆப்பரேஷன்ஸா பண்றதுங்கிறதுக்காக தான் லீனியர் அல்ஜிப்ரா தேவைப்படுது. சோ நீங்க டேட்டா ரிலேட்டடா எது படிச்சாலுமே உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ராங்கிறது கண்டிப்பா தேவை. மேட்ரிக்ஸ் கண்டிப்பா தேவை. இதுக்காக தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இதுதான் என்னன்னா பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் லீனியர் அல்ஜிப்ரா. ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லீனியர் அல்ஜிப்ராக்குள்ள லீனியர் டிபெண்டன்ட் என்ன, லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன, இதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகேவா?